Hello everyone, welcome to Vinis hair care. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு vlog தான். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து vlog அப்லோட் பண்ணிருக்கேன். ஏன் மோஸ்ட்லி நான் vlog எடுக்கிறது இல்ல அப்படினு பாத்தீங்கன்னா நான் தனியா இருக்கப்ப எடுத்து அப்லோட் பண்ணனும்னா அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்காது அப்படின்றதுக்காக தான். இன்னைக்கு ஏன் முக்கியமா நான் vlog எடுத்துர்க்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. மம்மி, சித்தி, அண்ணன், அண்ணி, ரியான் குட்டி எல்லாரும் வந்திருக்காங்க. ரியான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கறப்ப ஃபர்ஸ்ட் வந்திருந்தான். அவனுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்ல. இப்போ ஒரு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு. நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த வீடியோல கொஞ்சம் அவனை பத்தியும் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் எடுத்துர்க்கேன். இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா 9 ஆகுது. காலையில எழுந்ததே லேட் தான். கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அப்படின்றதால எல்லாரும் இப்ப பேசிட்டு இருக்காங்க. நான் வந்து டீ போட போறேன். எங்க எல்லாருக்கும் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரியான் தான் ஃபர்ஸ்ட் எழுந்திருச்சு எல்லாரையும் எழுப்பி விடுறது. காலையில விளையாடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இங்க நம்ம வீட்ல பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் அவன் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியே வச்சிருக்கேன். எடுத்து எல்லாத்தையும் தூக்கி போடுறது, ஒண்ணு மாத்தி ஒண்ணு எதையாவது ஒன்னு பண்ணிட்டு இருக்கான். அதுக்காகவே அவனுக்கு பயந்து எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து ஷாப்பிங் போலாம் வெளியில அப்படினு ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்றேன். இப்போ இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வந்து போய் டீ போடலாம் அப்படினு இருக்கேன். இப்போ டீ வந்து எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறமா டிஃபன் பண்ணனும். இப்போ டைம் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போகுது. ரியான் இருக்கறதால பயங்கரமா அவன் கூட எல்லாரும் மாத்தி விளையாடிட்டு ரொம்பவே ஜாலியா இருக்கு. இந்த மாதிரி நல்லா விளையாடிட்டு அவனுக்கு போர் அடிச்சதுக்கு அப்புறமா கதை சொல்லி கேட்பான். அதையுமே நான் வந்து இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். எல்லோ பா கதையா? ஒரு ஊர்ல எல்லோ பா இருந்துச்சாம். எல்லோ கலர் பா. அப்புறம் என்ன கலரு? அப்புறம் இன்னொரு கலரு சரி ப்ளூ கலர் சொல்லு சாமினி. சரி அப்புறம் இன்னொரு கலரு. இத்தனை பாவம் என்ன பண்ணுச்சு? ஏரியில தண்ணி குடிச்சா. சரி ஆத்துல என்ன இருக்கும்? எப்படி சாப்பிடுவோம்? என்ன போடுவோம்? மீன்ல என்ன போடுவோம்? அப்புறம் 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 மல்லிப்பூவா? காரம். அப்புறம் 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 That's all. That's all. சொல்லு. எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இதே மாதிரி இவங்க கூட விளையாடிட்டு பேசிட்டு டைம் போனதே தெரியல. இப்போ கடைக்கு வந்து கிளம்பணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே குளிச்சுட்டு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரியான் வந்து குளிச்சுட்டு ஒரு ரெடியாக ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து ரியானை வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு லேட் ஆகிடுச்சு. நான் தான் லாஸ்ட் கிளம்ப வேண்டியது. இப்போ நானும் குளிச்சுட்டு கிளம்ப போகிறேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதை அப்படியே உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மம்மாத்தோட உப்தான் நரிஷிங் ஹேர் ரிமூவல் க்ரீம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இது வந்து செகண்ட் டைம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்பவே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வேக்சிங் பண்ணுவோம், அப்புறம் ஷேவ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணியிருப்போம். ஒன்று ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆன மாதிரி ஆகிடும், ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்க மாதிரி இருக்கும். டைமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம இந்த ஷேவ்லாம் பண்ணுறப்ப பார்த்து பொறுமையாக பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு கையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிற இடத்துல ஒரு லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் வந்து க்ரோ ஆகக்கூடாது, வளர்ச்சி வந்து இருக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக உப்தான், டர்மரிக் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் இல்லை, டைமும் இல்லை. ஏதோ ஒன்றுமே இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னா நம்ம அதை தான் தேடி போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட் கூடவே அது கொஞ்சம் நம்மளுக்கு எந்த டேமேஜும் இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கணும். ஸ்கின்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இரிட்டேஷனோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சேஃபாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 7 minutes வந்து
வந்து இதை அப்படியே விட்டுட்டா போதும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் கிட்டவே அப்படியே விட்டுட்டேன். அப்ளை பண்ணியிருக்கப்ப எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப சீக்கிரமே சாஃப்டாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறப்பவே உங்களுக்கு தெரியும், நம்ம எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு க்ரீம் வந்து யூஸ் பண்ணி ஹேர் ரிமூவ் பண்ணுறோன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் எனக்கு அந்த மாதிரி இல்லை, எடுத்ததுமே ரொம்ப ஈஸியாக ஹேர் ரிமூவ் ஆகி வந்துருச்சு. அடுத்து இதில் முக்கியமாக எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹேர் வந்து எடுத்துகிட்டு கையை வாஷ் பண்ணதுக்கப்புறம் அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாக இருந்துச்சு தொடுறதுக்கே. நெக்ஸ்ட் இந்த ஹேர் ரிமூவல் கிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உப்தான் ஹேர் வேனிஷ் ஜெல் வந்து இருக்குது. இதுலேயுமே டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்குது. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. திரும்பவும் முடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளராமல் நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் ஸ்லோ ஆக்குது. இந்த மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே அந்த சாஃப்ரான் வந்து இருக்கிறது நம்ம விசிபிளாகவே பார்க்கலாம். இதை நீங்கள் டெய்லி குளிச்சதுக்கப்புறமா உங்கள் கையில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கையின்னா நீங்கள் எங்கே ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். Vini 2021 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% உங்களுக்கு ஆஃப் கிடைக்கும் Mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே Mamaearth.in தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. Mamaearthோட அஃபிஷியல் ஆப்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Mamaearthல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனையும் நம்மளுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. 2025க்குள்ளே 1 மில்லியன் ட்ரீஸை பிளான் பண்ணணும் அப்படின்றத எய்மாக வச்சு அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது அவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட அதிக பிளாஸ்டிக்ஸ் வந்து அவங்க ரீசைக்ளிங் பண்ணுறாங்க. இது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ ஷாப்பிங்காக மாலுக்கு வந்தாச்சு. ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி இந்த மால் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து திரும்பவும் ஒரு சில பொருள்லாம் இங்கே தான் கிடைக்கும் அப்படின்றதுக்காக இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்து முன்னாடியே வந்துவிட்டோம். இப்போ ரியான்லாம் வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்களும் இப்போ வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து கிளம்ப போகிறோம். அத்தைக்கு இங்க பாரு, அத்தையை பார்த்து சொல்லு. இங்க பாரு. ரியான் வந்து இந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். பட் தனியாக குழந்தைய அனுப்ப முடியாது அப்படின்றதுக்காக அவங்க மம்மியும் கூட போகிறாங்க. இங்கே வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா ரியான் தான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஏறினா, அதுக்கப்புறம் ஃபுல்லானதுக்கப்புறம் தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
போகிறோம். ட்ரெஸ்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பிளான் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். போங்க, நான் வரேன். ட்ரெஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். எல்லாருக்குமே கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்கிற மாதிரி இருக்குது. டைம் வந்து 5:30 ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் சுற்றி ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததுலேயே ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ லைட்டாக ஏதாவது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வாங்க வேண்டியது தான் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு நாள் எடுத்தது. பட் இதையுமே வந்து இது கூட அட்டாச் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேமிலி விலாக் வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்றத சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் நான் வந்து நிறைய விலாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.